அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதாவது எப்படி இருக்க போகுது கணிப்பு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து 080 நம்ம 389 அப்படிங்கிற ஒரு எண்ணு பார்த்தோம். ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது நம்ம கணிப்பில் பாஸ் ஆகுது. பிசியை பொறுத்த வரைக்கும் 31 ஒரே ஒரு எண்ணு தான் நம்ம எடுத்தோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்தோம். ஆனால் வந்தது 0. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம். இதில் வந்தது 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. இவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்பில். ஆல் போர்டில் 0 அப்படிங்கிற ஒரு எண்ணு, ஆல் போர்டில் 0 அப்படிங்கிற ஒரு எண்ணும், பி போர்டில் 8 அப்படிங்கிற ஒரு எண்ணும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்புகளோட விவரங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி அந்த கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு தகவல்களாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏன் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்கேன்னா, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த லிஸ்ட்டு எவ்வளோ இது அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 074 அப்படிங்கிற ஒரு எண்ணு 15ஆந்தேதி சொர்ணக்கேரளம் கடைசியாக வந்த ரிசல்ட் என்ன 15ஆந்தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 438 அப்படின்ட்டு 0438 அப்படின்ட்டு நம்ம வந்து ட்ரையல் நம்பரில் எடுத்த நம்பர் 348 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். அதாவது ட்ரையல் நம்பர் எடுத்த எண் வந்து இந்த 15ஆந்தேதி ரிசல்ட்டை 0438 அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்திருக்கு. இந்த ட்ரையல் நம்பரை காமிக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த தகவல்களை சொல்கிறேன். அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்ததில் நம்மளுக்கு 2309 அப்படின்றது ஆல் போர்டில் 0 அல்லது 3, சி போர்டில் 8 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு 2 தான் கணிப்பு எடுத்தோம். ஆனாலும் 080 அப்படிங்கிறது வந்துச்சு. இதில் ஆல் போர்டில் 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஆல் போர்டில் 0 அப்படிங்கிறது நம்ம கணக்கில் வந்து கிடச்சிச்சு. சரி, இப்போ இன்றைக்குரிய கணிப்புகளை பார்த்துருவோம். இப்போ இந்த ஒரு ரிசல்ட்டை நான் இங்கே எழுதி காமிக்கிறேன், உங்களுக்கு அது புரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். 005 080 அப்படிங்கும்போது இங்கே ஏபியில் 0, இங்கே ஏசியில் 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபியில் 0 வந்துருச்சு, ஏசியில் 0 வந்துருச்சுங்கும் போது நம்மளுக்கு பிசியில் 00 வந்து இந்த 0க்கு 6 பவராக வரலாங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எனக்கு வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 080 அப்படிங்கிற ஒரு கணிப்புக்கு 600 அப்படிங்கிற ஒரு எண்ணை பார்க்கலாம். ஓகேவா? சரி, 600 அப்படிங்கிற ஒரு எண்ணை பார்க்கலாம். அதாவது ஏபியில் டபுள்ஸு, ஏசியில் டபுள்ஸு, பிசியில் டபுள்ஸு கண்டினியூட்டியாக வந்தால் அப்படி வரலாம். அப்படி வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேறு என்னவாக வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த 3 நாள் ரிசல்ட்டு 861 005 080 8க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு வந்து நம்மளுக்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு கிடைக்கிது. 6க்கு 0, 0க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 3 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. 1க்கு 5, 5க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு 3 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஸோ நான் இதுலேருந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 600 433. சரியா? இதான் நான் எடுக்கிற கணிப்பு. ஸோ இந்த 080 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 0க்கு 6, 8க்கு 0, 0க்கு 0, இல்லை 0க்கு 4, 8க்கு 3, 0க்கு 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது ஏபிசி அப்படிங்கிற போர்டில் நம்ம பார்க்குறது 600 433 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம கணிப்புகளாக பார்க்குறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பி ஒரு பிசியில் ஏபியில் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பிசியில் டபுள்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ நம்ம வந்து நம்ம இதுலேருந்து எடுத்த கணிப்புகளில் வந்து 600 433 ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 00 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் கணக்கு எடுக்கும்போது 0க்கு 6 6 அப்படிங்கிறது 66 ஏபியில் பார்க்குறோம். ஓகேவா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3க்கு 6 பவர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 3க்கு 6 பவர் இருக்குது. அப்படிங்கும்போது 0033 அப்படிங்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஏபியில் 66, இந்த 0க்கு 0வே வரலாம், இல்லை 0க்கு 3ஆக பவரில் வரலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு 0 அப்படிங்கும்போது ஏபியில் 66 0 ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0-3 கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி எடுக்கக்கூடிய கணிப்பு. சரியா? வேறு இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஏபியை பொறுத்த வரைக்கும் 66, பிசியை பொறுத்த வரைக்கும் 00, 600 433, ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 0.
அப்படிங்கிற ஒரு கணிப்பு கிடைக்கிது. சரியா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 080 அப்படிங்கும்போது 80 அப்படின்ற ஒரு இடத்துல இந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னா 05 அப்படின்றது 80க்கு 05 அப்படின்னு கிடைக்கிது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் தான் நிறையா இருக்குது. அதனால் இதில் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் மாற்றங்கள் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு 600 டபுள்ஸ் திருப்பி கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 433 இவ்வளோ தான் நண்பர்களே நம்மளுடைய கணிப்பு. சரியா? இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ளஸுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஸ்வர்ண கேரளத்தில் 074 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி 123 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 074 123 இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்வர்ண கேரளம் கடைசியாக எடுத்த இந்த 2 கணிப்புகளில் இதில் என்ன இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். 1074 5123 5க்கு 1 அப்படிங்கும்போது 5க்கு 1 அப்படின்னா 1க்கு வந்து 9 ட்ரையல் நம்பர் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1க்கு வந்து 0 அப்படிங்கும்போது ஸோ இதில் 1க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு 3 அப்படிங்கிறத மாதிரியும் 2க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 2 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3க்கு வந்து 4 அப்படிங்கும்போது 3க்கு 4னா 4க்கு வந்து 1. ஸோ சொல்ல போனால் 3 to 1 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ட்ரையல்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரையல் நம்பரை மேட்ச் பண்ணும்போது 9321 அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு ட்ரையல் நம்பராக நம்மளுக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகள். இதில் வேறு எதுவும் மாற்றங்கள் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த பவர் சார்ட் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். 080 அப்படின்னு இருக்குது. ஸோ 080 அப்படிங்கும்போது 005 080 600 அப்படிங்கிற மாதிரி வரலாங்கிற மாதிரி தான் ஒரு இதுதான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடான நம்ம சொல்கிறக்கூடிய விஷயம்னா இந்த 600 அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த கணிப்பிலேருந்து கிடைக்கிற விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குரிய கணிப்புகள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஒரே ஒரு எண்ணு இல்லை, இன்றைக்கி 2 எண்ணு கொடுத்துருக்கேன். 433 600 அப்படிங்கிறது அவ்வளோதான். சரியா? மற்றபடி அந்த 2:30 மணிக்கு நம்மளுக்கு போஸ்ட்டில் என்ன மாதிரி வருங்கிறத இதே மாதிரி ஃபாலோஅப்பில் அந்த 4D ஒரே ஒரு எண்ணை மட்டும் அப்படியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்ததில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.